இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் இழைப்பவனே இழைப்பவனே இகவர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே மேனியில் பூசியவன் நீரும் பூண்டனில் மலர் வாடையும் பொலிவுடன் பொலிவிடுமிடமதி புண்டனில் மேனியில் பூசியவன் நீரும் பூண்டனில் மலர் வாடையும் பொலிவுடன் பொலிவிடுமிடமதி வாய்ந்த சட்டடை ஓடமும் மாணவர் ஞானியே பாட்டிடும் பதிவிடுகையாய் பெருந்துடராய் அதிகவர் மன்னதிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இந்திராவியன் வந்து தாளில் வணங்கிடவே தந்தி மாமுகனும் இந்த நேர்முகனும் சந்தமாதம் முழங்கிடவே எந்த வேலைக்கு மறந்து நாதுவரை சிந்து நான்முகன் பணிந்திடவே எந்த மாறுடனே இந்த நேர்வடனி முன்கடால் மிகை மகிழ்ந்திடவே தமிழ் உருமுகமதில் இடலகையே கனிமுருவிடைகளில் அருள் வழகே மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் அழிவடிவடியவரது படி பொடிபட வழுமதிதன விடுவினைய அவயகரமும் வாய்ந்த தங்கடை கோலமும் ஆனவர் ஞானியே வாழ்ந்திடு வடிவினை துணையாய் அருள் பெருந்துடராய் அடியவர் மனதிலே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே என்றும் சிவமயமாய் நினைப்பவனே நினைப்பவனே திகவர சுகமருள் பரம கருணை வடிவே ராஜநடிகராக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து நல்ல ராஜநடிகராக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி வைத்து கொடுத்து ஒளிபெருக்கின்ற படத்தார் அம்மன் அருள் ஆடியோஸ் ஒளிபெருக்கின்றவர்களுக்கும் மற்றும் நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் அக்கியம்பட்டியைச் சேர்ந்த கலைமூர்த்தி அன்போடு அவர்களுக்கும் எங்களது சகல இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றிகளது வணக்கத்தையும் தெரிவித்து எமது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் மடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இயங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான்.
சேர்ந்த போது என்ன வேறாகும்? எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆடுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். நாரதர் கூறியது போல வேடனாக இருந்த நான் வேடனாக மாறி இந்த இடத்திற்கு வந்து விட்டோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடுகின்ற ஐவகர் இளங்கழி தலையாகியது குறிஞ்சி. யாரும் சொல்ல எடுத்து சொல்லி பார்த்தா பைத்தியக்காரமா நாரதர் கூறினார் வள்ளி இங்கே இருப்பதாக. வள்ளி இங்கே இருந்தால் அவள் இருப்பதற்கு ஆதாரமாக ஏதேனும் குரலோசை கேட்க வேண்டுமே. அருமையான சாரி குயிலின மணிய குரலோசை. பெண்மணியால் ஏன் வந்தால், எதற்காக வந்தால் என்று யோசித்தால் எனக்காக வந்தால் இப்பேற்பட்டவளை நாம் எப்படி பாட வேண்டும் என்றால் அஞ்சரணை இன்னர் ஏத்துக்க ரொம்ப பூஜா போச்சு பாடும்போது ஆளும் என்று குரல் காட்டுகின்ற அரும்புணத்தே சேலோடு தன்னை திணை மீது வைத்த சிங்காரி தன்னை ஆலோலம் என்று குரல் காட்டுகின்ற அரும்புணத்தே சேலோடுகளை திணை மீது வைத்த சிங்காரி தன்னை தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தார். அது பாலோடு சேர்ந்து பழம்போல் தித்திக்கும் பண்புறவே. பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும் பண்புறவே. பெண்ணிலவின் அழகு முன்னழகு அதை உரறியும் பின்னழகு என்பது எப்படியோ அதை யார் அறிவார். முன்னழகு எப்போதும் அழகென்று இங்கு உள்ளதென்றார். பின்னழகும் நிச்சயம் அழகுதான், அதை நான் அறிவேன். இவள் அல்லவா இதய ராணி, இவள் அல்லவா இதய ராணி, இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள மேனி. இவள் அல்லவா இவள் அல்லவா இவள் அல்லவா இதய ராணி, இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள மேனி. இவள் அல்லவா இவள் அல்லவா இவள் அல்லவா இதய ராணி. தவமே உன் புனித பணிதனை காண தவமே உன் புனித பணிதனை காண சதிபதியாகவே நான் எண்ணம் கொண்டேன். சதிபதியாக நான் எண்ணம் கொண்டேன். இவள் அல்லவா இவள் அல்லவா இவள் அல்லவா இதய ராணி. துடிக்கிதன் கருங்கள் நடைத்திடையும் அடுத்தது
சிறப்பாக வாழும் எதிர்காலமும் இருக்கு. சிறப்பாக வாழும் எதிர்காலமும் இருக்கு. சிறப்பாக வாழும் எதிர்காலமும் இருக்கு. சீக்கிரம் சேரவை போடணும் கணக்கு. சீக்கிரம் மேலவை மேலவும் எனக்கு இவள் அல்லவா இதய ராணி, இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள மேனி. இவள் அல்லவா இதய ராணி. அலங்கார பூஜனம், ஆடம்பர விக்கிரகம், பத்தரை வார்த்து பசுமண்ணால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை. இப்பேற்பட்ட சாரீர விளமை படைத்த முன்மணி ஆள் ஒருவேளை மாஞ்சோலை இருப்பாள் என்று பார்த்தால் அதுதான். ஹலோ கொஞ்சம் இன்னர் ஏத்திக்கிறேன். ஆனா இந்த மைக்ல எக்கோ கட் பண்ணுங்க. இன்னர் பாத்து ஏத்துங்க. எக்கோ மச்சா ரெண்டு மைக் வச்சிருங்க. இதையும் வச்சிருங்க சேர்த்து. ஒரே மாதிரி வைங்க. வாய்ஸ் மைக் ஒரே மாதிரி வச்சிருங்க. மாஞ்சோலை கிளிதானு வந்தானு எப்பந்தொப்புக்குள் நீதானு. இவள் அவரம் பூதானு நடை தேர்தானு. சடங்கைகள் தரும் இசை தேர்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மந்தானோ வெப்பந்தொப்புக்குள் நீதானோ. இவள் அவரம் பூதானோ நடை தேர்தானோ. சடங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தான் எப்பந்தோப்பு கோயில் நீதானோ. நீரோடை போடவே சிரித்தாடி ஓடினாள். நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள். பழையோசையே காதிலே சிந்து பாடுதே. பழிங்கு சிலையே பவட கொடியே ஒழுங்கி வரும் இடையில் புரளும் எடையில் மயக்கும் மலர்கொடி. மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ எப்பந்தோப்பு கோயில் நீதானோ. இவள் அவரும் பூதானோ நடை பேர்தானோ. சடங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ எப்பந்தோப்பு கோயில் நீதானோ. மின்னல் ஒளிகன கண்ணை வருத்திடும் அழகோ தேவதையோ. மின்னல் ஒளிகன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு கங்கை குடமழகில் வங்கை ஒரு கங்கை நதி உலகில் துள்ளும் விசுதேகால் அல்லும் கரமாண்டால் பஞ்சம் அதில் வங்கி படி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வே கண்ணாவிய வந்தாடிடும் என்போவிய செந்தாமரையே. மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில். மேலாடை மாங்கனி
மாஞ்சோலை கிளிதானும் மாந்தானும் எப்பந்தோப்பு கோயில் நீதானும் இவள் அவரும் தூதானும் நடை தேர்வானோ சலங்கைகள் தரும் இசை பேர்தானோ மாஞ்சோலை கிளிதானும் மாந்தானும் எப்பந்தோப்பு கோயில் நீதானோ மண்டு மொய்தனைய கூந்தல் நன்றி நன்றி கைத்தட்டணும் நினைச்ச 2 பேருக்கு நன்றி வண்டு மொய்தனைய கூந்தல் மதுர வண்டார வள்ளி கெண்டை கொடுத்த விடுகள் வண்டு மொய்தனைய கூந்தல் மதுர வண்டார வள்ளி கெண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாயனூரில் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாக ஒண்டமா அப்படி இருக்கலாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று பாடினார்கள் இப்ப ஏற்பட்ட சாரீர வலிமை படைத்த பெண்மணியால் எனக்காக இங்கே யாரோட மண்பாடி கொண்டிருக்கிறாள் நம்மளை சந்திப்பதை விட அவளை வர்ணிப்பதை மனம் செல்கிறது. இவளை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் ஜில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே என்றது போல் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழ் பழரசம் தருவாள் பருகிட தலை முடிவாள் புதிதாய் கற்பனை வடித்தவளோ இவன் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவன் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா முடித்தவளோ நீங்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலை முடித்தவளோ நீங்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்திடும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவிலும் மூழ்கிடச் செய்திடும் மோகினியோ நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியார் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியார் பைங்கனி இதழ் பழரசம் தருவாள் பருகிட தலை முடிவாள் கண்களில் அதை கடலில் கொண்டு கலைத்தவளோ கண்களில் நீளம் விளைந்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் செந்தவள் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியார்
பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள். பாடிக்கொண்டே இருக்கலாம், காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி நன்றி. 2-3 பேர் கை தட்டிய. பாடிக்கொண்டே இருக்கலாம், காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இவளை பாடாமல் இருப்பது எப்படி? அஞ்சரன் அது இல்ல மாமா, நீங்க வேற. அஞ்சரன் அண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லு. அந்த மைக்ல கொஞ்சம் கெயின் வைங்க. அந்த மைக் கொஞ்சம் கெயின் வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. வரும் நடையில் மனமெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. நினைந்து முன்னம் சொன்ன கோயில் பாட்டு சொல்லி மகிழ்ந்தேன். பொன்னி நதிக்கரையோரும் மன்ன நினைவில் கண்ணினைகள் மூடாது கண்ணீருமே பெண்ணிடவின் மொழி கனலாய் கொதிக்குதடி என்னமில்லை இல்லாமல் தவிக்குதடி. கொள்ளையடிப்பதும் ஏன் துள்ளி துள்ளி வரும் நடையில் மனமெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. உன் பிள்ளை தமிழின் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. பன்னிசையில் பாடங்கள் மாற்றிக் கொள்ளடி. கன்னி முதல் மரக்கூண்டில் என்னை தள்ளடி கையசைத்து அங்கேயே கொள்ளடி. மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தால் விந்தைகளை ஏராளம் சொல்லித் தருவேன். பிள்ளை மொழியினிலே கொள்ளையடிப்பதும் ஏன் துள்ளி துள்ளி வரும் நடையில் மனமெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லு. காதல் என்னும் கவிதை சொல்லு. காதல் மாமாவை பார்த்து பூச்சூடடி போடு. மாப்பிள்ளை சொல்லும் பத்தி இது பாட்டு இந்த பாட்டு ஓலை குடிச்ச பாட்டு. அண்ணன் முதல்ல பாடிட்டாங்க. உள்ள குடி செய்கின்ற கஞ்சி குங்கி விளையாடுங்க கஞ்சி கவலையில்ல கஞ்சி நெஞ்சி உறவாடுங்க. இன்பத்தில இன்பமுண்டு அந்த இன்பத்தையே நீ கொண்டு கொண்டாட உள்ள நல்லா போட சொல்ற ராஜா.
பொன்னால தாலி கட்டி பூமாலை போட்டது நல்லதொரு நாள்தானே. கண்ணாடி தட சொல்லி கையோடு பெற்றது தலனில் தேர்ந்தானே. மச்சான வச்சு மண்ணிலதான் என்னையா பண்ற? வளரப்பிய குரமான்களே ஒரு மன்னோட கல்லீரோ நீங்களே. மான்களே ஒரு மன்னோட நீங்களே. வளரப்பிய தமிழ் கேட்டு நதிக்கு வளரப்பிய குரமான்களே ஒரு மன்னோட கல்லீரோ நீங்களே. வள்ளி எங்க? சரி வள்ளி இல்லண்ணே பாடிட்டார முதல்லயே. வள்ளி அன்பே என் ஆறு உயிரே என் கட்டி கரும்பே என் கருவாட்டி எலும்பு என்னையா உன்னை காணாது ஏங்கிய விடிகளுக்கு அமுதன கிடைத்த பொற்சிலையே. என்னதுல ஏடி அது உனக்கு இல்லையா இருந்தாலும் எப்படி தெரியும் மாமா? எனக்கே தெரியல உனக்கு எப்படி தெரியும் மாமா பொற்சிலையா பொன்னால் செய்யப்பட்ட சிலை. அப்படி சொன்னீங்க. ஏயா நீ வேற எதையாவது சொல்லி விடிய காலையில அது இல்ல இது இல்ல வள்ளி வாங்க வாங்க, அவர்தான் கூப்பிடுறாருல என்னைய. டேய் வள்ளினா மாமா வள்ளி வாங்க. என்னையா இல்லையா வேற யாரு? நீ கேட்கல அங்கே இருக்கு. இப்ப இது யாரு எனக்கு? அது இல்லை. சரி இது யாரப்பா? தங்கச்சி அண்ணே தங்கச்சியா? அண்ணே சரி. வாங்க. சரி பட்டி காணா பட்டணமா ரெண்டு கெட்ட லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்ட லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆல முடிவு கட்டணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்ட லட்சணமா. பட்டி காணா பட்டணம் போடு சொல்ற அதே மாதிரி. ரெண்டு கெட்ட லட்சணமா. மாமா நேத்து வர மாட்டுக்கார தாண்டி இப்ப தானா கோட்டு சூட்டு மாட்டு. மாமா நேத்து வர மாட்டுக்கார தாண்டி இப்ப தானா கோட்டு சூட்டு மாட்டி வந்தார். கிட்ட வாங்க பக்கத்துமா மூக்கு முழுகி தோண்டி. கிட்ட வாங்க பக்கத்துமா மூக்கு முழுகி தோண்டி. காங்கேயம் காலகடி தும்ப விட்டு வாழ மூடி எதுக்கு வந்தா முட்டுமடி கையில போட்டு பட்டி காணா பட்டணமா ரெண்டு கெட்ட லட்சணமா. பட்டி காடா பட்டணமா ரெண்டு கெட்ட லட்சணமா. என்னைய ஏன் கூப்பிட்டீங்க அண்ணே? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் மங்கையரே வாருமம்மா. அண்ணே ஏம்மா அந்த சேனக்காளி ஏய் ஏமாந்த அண்ணா ஏன் இப்படி கவலையா இருக்க? எதுக்கு இப்படி நீ அழுகிற மாதிரியே முகத்தை வச்சிருக்க? அழுகாதப்பா, ஏப்பா அழுகிற? என்னது? யார் இவரு? ராமநாடு பக்கம் என்ன வியாபாரம் கருவாடு வியாபாரத்துக்கு ஏய் ராசா, ஏ மருங்காபுரி மகாராசா, யார் இந்த பையன்? என்ன அப்படி வந்திருக்காப்ல? இந்த பையன் மான் குட்டியை பிடிச்சு வந்தது இந்த குட்டியை பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு என்ன ஒரு நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். மான் குட்டியை பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த புள்ள உனக்கு சொந்தமான புள்ள, எப்படி அவர் பிடிக்கிறது? மாமா அந்த வேலை தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் அண்ணே, நீதான் உண்மையான மாமா என் மகளுக்கு. உனக்குமா நாளை கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்தா நீதானே மாமே? ஏய் அழு ஐயோ அழுகாதடா. ஏன் இங்க வா எதுக்கு வந்த? நீ அழுதா என் மனசு தாக்காதடா. போது மகளுக்கு நான் தான் மாமா. போது மகளுக்கா? அட பாவி. ஓ மகளுக்கு என் மகளுக்கு போது மகளுக்கு, என் மகளுக்கு, எல்லாரும் மகளுக்கு தான். சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா உள்ள போயிரு. போயா யார் யார் தேவலாம் போட்டு யாரே கோபப்படாத. ஐயோ ஐயோ வேணாம் வேணாம் அண்ணே வேணாம். ஏய் உங்களுக்கு பாக்கறியா? சண்டைக்கு போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, பிரச்சனை பண்ணிட்டியா? சண்டைக்கு போகாதீங்க. அப்பா டேய் ஏய் ராஜா, என்னப்பா நீங்களே எழுத்துக்கிறீங்க பிடிச்சிக்கிறீங்க எங்கெல்லாம் விட்டு போட்டு. யாரு கூட பிடிக்கணும்? நாங்க என்ன பண்றது? சண்டைக்கு போக கூடாது. யாரே எதுக்கு வந்து என்னமா பிரச்சனைக்கு வரியா? பிரச்சனைக்காரங்க ஏய். என்ன பண்ணப் போற? என்ன பிரச்சனைக்கு போறப்ப? கேக்குறேன், இது பாரு. இல்லையா? தேவையில்லாம பிள்ளை. ஏன் என்ன பண்ணப் போற? என்னமா பெருசா அவுத்த? இப்ப என்ன செய்ய போற? பெருசாலாம் வைக்கல. ஆ. சின்னதா தான் இருக்கு. சரி நீ அங்க புல்லரிக்குது மேல எதுக்கு? நீ அங்க அண்ணே எதுக்கு வந்திருக்கா சொல்லு. ஏய் இந்த தொழில் சொல்லியா? கணக்கனுக்கு, சரி ஏன் வந்திருக்காது?
அங்கிட்டு திரும்பி கட்டி தொலை. ஏன் மேல இருக்க கீழே இங்க ஐயோ ஆமா நாயா சொன்ன மாதிரி. ஐயோ சொல்லியா சொல்லுங்கண்ணே ஏன் வந்திருக்காருன்னு. பிடிச்ச வந்திருக்கேன் சொல்லியா மாமா எப்ப தாடி சொல்லுவேன். போடுறா அதையாவது செய்யற உருப்படியா வாங்குற சம்பளம் இனி இதுதான் சரிக்கு. அதானே ஏய் 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 சொல்லு என்ன ஏதுன்னு. அவர் பிடிக்க வந்திருக்கிறார். ஆமா நாடி வா. மாடை பிடிக்க அந்த பிள்ளை இல்ல. என்ன விளையாடு அவர் அப்பே இருக்கும் போதே நான் பிடிச்சாலு. அவர் யோ மாமா கைய பிடிச்சியா தொழில் பண்றியா ஏய் பிடிச்சேன். எங்க ஏய் நல்லாதுமா வேடு வருமா. நான் வரவேற்பு கொடுக்குவா அவருக்கு. ஐயோ கொடுக்கும்போதே வா. அண்ணே நான் ஒண்ணு சொல்லவா. மாமா அண்ணே பூரா நான் பைத்தியக்கார ஒண்ணு குடும்பமா சொல்லவா. இருக்கு. நீங்கள்ட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் இது வரைக்கும் எது வரைக்கும் என்ன சொன்னேன். இது வரைக்கும் சொன்னேன். இது வரையிலும் சரி சரி. நம்ம இடத்துல நான் ஆம்பளைய பார்த்ததே இல்ல. அப்ப என்ன என்ன நினைச்சா அப்புறம் உங்க அண்ணன் ஆம்பளை இல்லையா நம்ம குடும்பத்தாம்பளை யோ மாமா என்ன ஆவணும். நம்ம குடும்பத்தாம்பளைகளை தவிர என்னனே இது மாதிரி நீ கட்டி பிடி ராஜா. யாரு எங்க குடும்பம் அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி சேர்த்து நாங்களா அப்படிலாம் கட்டி பிடிக்க மாட்டோம். என்ன 10 பேருக்கு முன்னாடி இப்படி கட்டி பிடிக்கிறது. ஆள் இல்லாம தான் கட்டி பிடி. போறே. சீ நீ இதுக்கு சும்மாவே இருந்துக்கலாம். வரவேற்பு கொடுக்க வேண்டாமா. வருக வருக வருவரே நஞ்சை கலனிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார் வந்ததின் காரணத்தை கூறினார். என்னால் முடிந்த உதவி. ஏய் ஏய் தந்தையை பொங்கட்டு வருமா. வேலையை பாருங்க. ஓ வேலை பாருங்க. இந்த பிள்ளை உங்க அப்பா பத்திரமா கூட்டி போக சொல்லி. எனக்கிட்ட சொல்லி அனுப்பினாரு. சாரி மாத்தி. வந்ததின் காரணத்தை கூறினார். என்னால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள். குறைநிலத்தின் ஒற்றமன் பெற்ற நற்றமிழ் செல்வியை நீ வாழ்க வந்தாரை வரவேற்கும் குலமான்பினை சிறிதும் குறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. காவிய புகழ் கொண்ட கடுகுமாமலைக்கு சொந்தக்காரன் இது பெயர் கந்தன். எம்முடைய நந்தை கைலாசன் தாய் பிரசன்ன நாயகி வேட்டையாடுவது எங்களுடைய குலத்தொழில். வேட்டை நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான மான் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு மான் மட்டும் மிகவும் அழகான மான். கண்டதும் கொண்டேன் அதன் மீது காதல். அதை பிடிக்கலாம் என்று முற்படுகின்ற பொழுது எங்களுடைய அண்ணன் சண்டாள மூர்க்கன் தருதலை முடையன் தடித்தன முடைக்கத்தோர் கொடியன் தடுத்து நிறுத்தி விட்டார். அவர் அப்படித்தான் கேட்டாலும் இல்லையா என்னுடைய குட்டியை பிடித்துக் கொண்டு என்னுடைய இருப்பிடமைக்கு சென்றிருப்பேன். இடத்தினுடைய தலைவி வள்ளி தாங்கள் இருப்பதாக சொன்னார். தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் தாங்கள் தயங்காமல் எனக்கு தாரம் என்று அழைத்தால் பிடித்து செல்வேன் என்னுடைய குட்டியை. என்னது என்னதுன்னா எப்படி சொல்லணும் நீங்க. தாரம்னு அது எப்படி சொல்ல முடியும். ஏன் தாரத்துக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு. நல்லா தெரியுமே. தாரத்துக்கு பொருள் தெரிஞ்சா அப்புறம் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தாரம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் அப்ப தாரம்னு சொன்னதால என்ன தவறாய் போச்சுன்னு கேக்குறேன். தவறுதான் சொல்ல வரேன். எப்படி தவறு. எங்க குடுக்குறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நியாயமான விஷயம். சரி. தாரம்னு எப்படி சொல்லுவீங்க. ஓ தாரம்னா என்ன நினைச்சிட்டீங்க. தாரம்னா தாரம்னா அது எப்படி எனக்கு நீங்க பொண்டாட்டிங்கிற மாதிரி நினைச்சீங்க. ஏங்க, இல்ல அப்படி சொல்ல வந்து நினைச்சிட்டீங்களா. வகுத்து பார்க்கும்போது அப்படி வரும். அதனால அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்ல வரேன். இல்லங்க ஏங்க தருகிறோம்னு ஒற்றைப்படையில சொல்வதை அது ஒரு பன்மையாக்கி தாரோம் தருகிறோம் அப்படின்னு இல்ல சில விஷயங்களை பன்மையா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு பொருள் தெரியாம தான் சொன்னீங்களா. நல்லா தெரியுமே. தெரிஞ்சுதானே சொல்லிருக்கீங்க. ஆமா தருகிறோங்கிறத தாரோம் சொல்றோம். தருகிறோம்னே சொல்லுங்க. அதே தாரம்னு சொல்றீங்க. இல்லங்க வழக்கு சொல்லுதானே. எதுக்கு அப்படி பேச்சு சொல்லணும். வழக்கு தானே. வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வேணாம். ஏதோ சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. குற்றம் இல்ல எனக்கு. ஆ, எனக்கு ஒன்றும் குருவர்கள. அதனால உங்க மனசுல ஏதோ தப்பான என்ன இருக்கு. உங்களுக்கு இங்கிட்டும் தோசை திருப்ப தெரியும் அங்கிட்டு தோசை திருப்பணும் எனக்கு தெரியுங்க. உங்க மனதுல ஏதோ தவறான என்ன இருக்கு. தவறான எண்ணம் இல்ல. ஒருவேளை பேசக்கூடிய பொருள் தெரிஞ்சு பேசணும்னா பிரச்சனை ஒருவேளை இல்ல. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கங்க. எனக்கு என் குட்டியை தவிர வேற யாருமே நல்ல நாளையில நான் ஒரு தில்ல நாயகம் தேவையில்லாம எரிச்சல் அதான் சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கங்க. என் குட்டியை தவிர நீங்க யாரோ நான் யாரோ வந்த இடத்துல கேட்டு வந்திருக்கீங்க. கொடுக்க வேண்டியது கடமை இருந்தா ரொம்ப சாதாரணமா சரி தர சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் தாரங்கிற வார்த்தையை பொண்டாட்டிங்கிற இடத்துக்கு கொண்டு வரீங்க. பொருள் இருக்குல்ல. பொருள் இல்லாம சொல்லணும் அவசியம் இருக்கா. உங்களுக்கு ஏங்க அங்க போய் இடிக்குது. ஏன் அங்க போய் இடிக்குதுன்னா பொருள் இருக்கு. என்ன உங்க என்ன அப்படி இருக்கு. ஏன் ஏன் என்னத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. இல்ல பேச்சு இப்ப என்ன படிதானே நம்மளுடைய செயல் சொல்றத சொல்லிட்டா எல்லாமே இருக்கும். பேச்சு என்ன படிதானே உருவாகும். ஆமா இப்ப ஏன் எண்ணத்துல தாரோன்னு சொல்லுங்கிறது தருகிறோம் சாதாரணமா தான் இருக்கு. சாதாரணமா. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற இடத்துல இருக்குன்னா உங்க எண்ணம் சரியில்லை. ஏங்க அது பொருள் இருக்குன்னு சொன்னேன். மாத்திக்கங்க. நாங்க தயவு செய்து முருகா முருகா தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்தீங்க. நீங்க என்னுடைய வந்த வேலை மட்டும் சொல்லுங்க. சிறிதும் பிழையில எந்த குற்றமும் இல்ல. எனக்கு தேவை உன்னை கொண்டு போயிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதை குட்டிய குட்டிய உங்களுக்கு உண்டான குட்டிய உண்டான அது குட்டி என்னுடைய குட்டி எப்பேற்பட்டது என்பதை சிறப்பா சொல்லுங்க. அப்படி கேளுங்கள். என்மான் வள்ளி வள்ளி என்மான் என்மான் வள்ளி 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 என்மான் நம்மளுக்கு ஆமா பாடுங்க.
வம்புலுக்கு என்ன வம்புல தேப்பங்கள போய் பாட்டு தானே பாட்டீங்க நீங்க தான் பாரு பெருமை தானே சொல்றீங்க நான் பேசாம தான் நிக்கிறேன் ஆமா என்ன எது கூப்பிடுறீங்க உங்களை யார் கூப்பிட்டது வள்ளின்னு போய் யார சொன்னீங்க என் குட்டி பேர் வள்ளிங்க இத்தினை வனம் நாடி அழகான மாடொன்று வந்தது நிஜம்தானம்மா அழகு பொக்கிஷம் இதுதானம்மா எம்மா வள்ளி வள்ளி எம்மா அகத்திய முனிவருக்கு அருட்கூடமே பெரும் அலையாய் அணுகின்ற தவ கூடமே அழகான இடம் இருந்த இடம் தானம்மா அழகான இடம் இருந்த நிலம் தானம்மா அழகான இடம் இருந்த இடம் தானம்மா அனைத்தையும் நெஞ்சு மேல்தல் மான் தானம்மா அழகுள்ளமா எனதாசைமான் அழகுள்ளமா எனதாசைமான் அழகுள்ளமான் எனதாசைமான் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாலம்மா மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா காற்றோடு காற்றாக கிளந்தாலம்மா என்னை யார் என்று என் பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் ஆடும் குயிலல்லவா என் பாடல் அவள் மொழியல்லவா என்னை யார் என்று என்னையில் நீ பார்க்கிறாய் எங்கும் கலைமானம்மா எந்த கவிஞர் போற்றுகின்ற எழில்மானம்மா கவிஞனும் போற்றுகின்ற தெளிவானமான் தேடி வந்த மானை நீயும் கொடுத்திடம்மா தேடி வந்த மானினியும் கொடுத்திடம்மா தேடி வந்த மானை நீயும் கொடுத்திடம்மா வேள்வி மலைராஜன் மகளை கொஞ்சம் மனம் வையம்மா அழகுள்ளம்மா என்னதாசைமா என்மா வள்ளி வள்ளி இப்பேற்பட்ட அழகிற்கும் பெருமைக்கு புரியுமா நின்மான் அதனால தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் தாங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சரின்னு சொன்னா புடிச்சுக்குவேன் இல்ல மான்குட்டியை பார்த்ததுனால வந்தீங்களா விரட்டி வந்தீங்களா பிடிக்கிறதுக்காக வந்தீங்களா மான்குட்டி உள்ள சிறப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஏன்னா காட்டிலே பிறந்து காட்டிலே வாழக்கூடிய ஒரு மாடு வேட்டைக்கு போனவர்கள் இதுவரை யாரும் வெற்றி பெற்று வந்ததாவோ எந்த கதையிலும் இல்ல போனதாகவும் துன்பப்பட்டதாகவும் தான் கதைகள்ல இருக்கே தவிர மான் வேட்டைக்குன்னு வந்து வெற்றியோட போனவங்க யாரும் கிடையாது நீங்க ஆனா மான் வேட்டைக்கு தான் வந்திருக்கீங்கன்றது தெரியுது காவலாத்தவ மட்டும் ரொம்ப சிறப்பா இல்ல வாய மூடுங்க இருங்க வாய மூடுங்கன்னு என்ன இது தேவையில்லாத பாருங்க நீங்க தேவையில்லாம பேச வேணாம் சரின்னா சரி நீங்க மானுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டீங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க அதை விட்டுவிட்டு என்ன மான் வேட்டைக்கு வந்தவனா மான் பிடிக்காம தோத்து தான் போனாங்கன்னா காவலாத்த எல்லாரும் நல்லா காவலாத்துக்காங்க காவல் காத்தவங்கள பத்தி இப்ப பேசணும்னு அவசியம் இல்ல யாராவது இருங்க எந்த பொம்பளை பிள்ளையாவது இருங்கண்ணே இதுவரையும் புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ நடைமுறை கதைகள்லயோ தன்னுடைய காவலை சரிவர முழுமையா காத்திருக்காங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுமா புராணங்கள்ல கிடையாது கதைகள்லயும் கிடையாது இதுவரையும் கிடையாது கிடையாது இதுக்கு மேலேயும் கிடையாது இந்தாருங்க நான் சொல்றது காரணம் இருக்கு போனவங்க எல்லாம் வெற்றி பெறாம வந்ததா கதையில இருக்கு அப்படிலாம் சொல்லிட முடியாது என்ன சொல்லிட முடியாது ஏன் வெற்றி பெற முடியாதுங்க நான் சொல்றேன்ல இங்க பாருங்க நான் சொல்றேன் தாரிகாவனத்து ரிஷிகள் என்ன பண்ணாங்க யாகத்தின் மூலமாக நமக்கு வேண்டிய அனைவற்றையும் பெற்று விடலாம் பேசி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரம் கதை சொல்றேங்க என்ன கதை சொல்றீங்க நல்லா இருக்கும் கேளுங்க கதையை கேட்டுட்டு நிக்கிற வரவங்க எல்லாம் கதை சொல்லிட்டு போங்க அட உண்மையாவே நல்லா இருக்குமா கேளுமா சொல்லுங்க தாரிகாவனத்து ரிஷிகள் என்ன பண்ணாங்க யாகத்தின் மூலமாகவே தமக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுவிடலாம் இறைவனை வழிபட வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்த உடனே அப்ப என்னாச்சுன்னா பார்த்தார் சிவபெருமான் இவங்க எல்லாம் திமிரு பிடிச்சு அழைக்கிறாங்க அவங்க வழியிலே போய் தான் சரி செய்யணும்னு தாரிகாவனத்துக்குள்ள திகம்பரரா போறார். திகம்பரர்னா என்ன அர்த்தம் தெரியுமாமா? உடம்புல ஒட்டு துணியோட இல்லாம போறார்.
இந்த சிவபெருமானுடைய இந்த அழகிய தோற்றத்தை பார்த்த தாரிகாவனத்து ரிஷி பத்தினிகள்லாம் என்ன பண்ணாங்க, சிவபெருமான் பின்னாடியே போயிட்டாங்க. அதாவது சப்தரிஷிகளுடைய மனைவிகள் சிவபெருமான் பின்னாடியே போயிட்டாங்க. அதுல ஒருத்தி மட்டும் என்ன பண்ணா, வந்தது சிவன் என்று அறிந்து கையெடுத்து கும்பிட்டான். அந்த பெண்ணுதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும்ன்றல்ல, தெரியாது. பகல்ல நட்சத்திரம் எங்க தெரியும், காய் இடும்போது பகல்ல தெரியலனாலும் தெரியுதுன்னு தான் சொல்லணும், தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியலன்னு சொல்லக்கூடாது. அருந்ததி தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லணும். ஏனென்றால் தன் முன்னாக வந்தது இறைவன் என்று தெரிந்தும் தன்னுடைய கணவனுக்கு மாறாக நடந்து கொள்ளவில்லையே அருந்ததி. அதனாலதான் திருமணமான பிறகே அடுத்த கணமே பெண்களை அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப சிவபெருமானை அப்படி வந்துட்டார்ல, கோவப்பட்ட முனிவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர் மேல பல விதமா ஒண்ணு ஏவி விட்டாங்க. எதை? அதுல ஒண்ணுதான் அந்த மான். சிவனுடைய விரலில் ஏந்தி இருப்பாரு, கையில சிவனுடைய விரல்ல ஒரு மான் இருக்கும். அந்த மான் யாரு அனுப்பிவிட்டது? தாரிகாவனத்து ரிஷிகள் அனுப்பிவிட்டது, முனிவர்கள். பிடிக்க முடியாது, வேட்டைக்கு போனவங்க எல்லாம் திருப்பி வர முடியாது. நீங்கல்ல நல்லபடியா வெற்றி பெற்று தன்னை தேடி வந்த மானையே கையால பிடிச்ச வருமா சிவன்? ஏங்க அவர் தெய்வம், இவர் பெரிய சிவன் பரம்பரை, இவர் கையில பிடிக்க போறாரு. அவர் ரெண்டு விரல்ல பிடிச்சாரு. யாருமா அவர் தெய்வம்னா நானும் தெய்வம் தான். நீங்க மனிதன்ங்க. உள்ள முன்பது கோவில் ஊனுடம் பாளையம் மன்னர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. கடவுள் எங்கமா இருக்கான்? மனதுக்குள்ளதான் இருக்கான். கடவுள் தான் இருக்கான். கடவுள்ளதான் இருக்காரு. அப்ப கடவுள்னா கடவுள் தானே. கடவுள் மனிதர். ஏங்க மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. இப்படி வாய் பேசப்படாதீங்க முதல்ல. நம்ம பொம்பளை பிள்ளை வாய் பேசலாம். சச்சை அப்படியே அந்த உலகம் சொல்லி இப்படி பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளை நீ பேசிக்கிட்டே இருமா, நீ பேசினா இல்ல அதுக்காக வேண்டி நாங்க பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல மாட்டோம். நீங்களும் பேசுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். சரி வா, ரெண்டு பேரும் போ. இறைவனை வந்தாரு, ரெண்டு விரலால பிடிச்சாரு. யாருங்க? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுல. என்ன கதையை பேசுங்க, அந்த கதையை பேசுங்க, எனக்கு அது பிரச்சனை. எனக்கு தேவை, வாங்க போ. ஏன் எங்க கூப்பிடுறீங்க? புடிச்சுக்கிறேன். நீங்க நாங்க போய் நீங்க வந்தீங்கன்னா புடிச்சுக்கிறேன். அங்க போய் என்ன பண்ணணும் நாங்க? நீங்க ஒண்ணுமே வேணாம், நான் புடிச்சுக்கிறேன். வேற நாங்க உள்ள வருவோம், நீங்க மான்குட்டி பிடிக்க. முதல்ல மான்குட்டியை சிவன் கண்ணால பார்த்தாரு, நீங்க கண்ணாலேயே பார்க்கல. அப்படின்னு நீங்க சொன்னா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏயா இப்படி போய் பேசுறீங்க காலையில? சத்தியமா பாத்துக்கிட்டு. போய் சொல்ற வாய்க்கு காலையில இல்லமா, விடிய போதுமா? சல்ல இது விடிஞ்சிருச்சியா? யாரோ நீ ஒரு ஆள் இருட்ட போகுது. ஏய் என்னப்பா அந்த மனுஷன் எப்படி இருக்காப்ல? ஏங்க சூரியன் வர போறாரு, இப்ப போய் இருட்ட போதா? நான் கிளம்பி வந்தேன், எங்க வீட்ல நான் செல்ல பிள்ளை வரேன். சரி, எங்க வீட்ல என்னை தேடுவாங்க. ஒண்ணு சரி சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. பாத்துங்க. ஏன் என்னைய கொண்டு வரேங்கிறீங்க? என்னைய கொண்டு வந்தா குட்டி தானா வந்துடும். நியாயம் இல்லாத பேச்சு பேசக்கூடாது. நியாயமா தான் பேசுறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல கேளுங்க. என்னுடைய பேச்சுல நியாயம் இல்லாம இருக்கவே இப்ப நான் உங்களுக்கு குட்டி தானே வேணும்? ஆமா குட்டி தானே வேணும். நான் புடிச்சு கொடுத்துறேன், நீங்க வேலைய பார்த்து கிளம்புங்க. நீ புடிச்சு கொடுத்து விடுறதுக்கா நான் வந்து? வேற நான் தான் எனக்கு தேவையானது. நீங்க கொடுத்தாதே போவீங்கறீங்க. உங்க குட்டியை நாங்க பார்த்தா தான் கொடுக்க முடியும், இல்லங்கற பட்சம் வேற குட்டி தானே கொடுக்க முடியும். எனக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? என்னை தேடி எது வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அங்கேயே உட்கார்ந்துக்குவேன். என்னை தேடி எக்கச்சக்கமா வந்து சேரும், அது வேற. நான் தேடி வந்தது. அத்தே அப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே குட்டி எல்லாம் தேடி வந்து மான் குட்டி எல்லாம்? மான் குட்டி இல்லமா, வேற குட்டி ஏற்கனவே ஒண்ணு, இது ரெண்டாவது, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் பிடிக்கிற மாதிரி இல்ல. சரி சரி, வேட்டையை நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல வேட்டையார் வேட்டைக்கு இல்லையா? என்னோட வேலை இது. ஓ இதே வேலையா இருக்கீங்களா? இதே வேலையா பல குட்டியா பிடிச்சு விட்டுறீங்க. இதே வேலையா தான் இருக்கீங்களா? குட்டியை பிடிக்கிறது நல்ல லட்சியமா இருக்கீங்க. இந்த குட்டியை பிடிக்கிறதோட வேலை முடிஞ்சு. இந்த திறமை எல்லாருக்கும் வராது. உங்களுக்கு இந்த திறமை இறைவன் கொடுத்திருக்காருன்னா எந்த வேலையா இருந்தாலும் 1000த்துல ஒருத்தரா இருந்தா தான் சிறப்பு இருக்கு. உண்மைதான். 100த்துல ஒருத்தரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அப்படி இல்லமா, 100த்துல ஒருத்தரா இருக்கிறதும் பெருமைதான். ஆனால் ஏதோ வந்தோம் போனோம் இருக்க கூடாது. அப்படி இருக்க கூடாது. அதான் வள்ளுவர் சொல்றார், தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமல் நின்றுகிற. நீ பிறந்தா இறந்தோம் செத்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அதுல புண்ணியமே இல்ல. பிறந்தால் புகழோடு பிறக்கணுமா, இல்லைன்னா பிறக்காமல் இருக்கிறதே வேணுங்கிற இல்லையா? இல்லாட்டி இருக்கும் காலத்திலே புகழ சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். அதனால நமக்கு புகழுக்கெல்லாம் ஒண்ணும் பஞ்சம் இல்ல. ஆனா குட்டி தான் கிடைக்க மாட்டேங்குது. குட்டி தான் பிரச்சனை. அதுக்காக தான் நான் சொல்றேன், வேற குட்டி நான் பிடிச்ச. நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்கல, நம்ம ரெண்டு பேரும் போவோம். வந்தா குட்டி கிடைச்சிருமா? எங்க இடத்துல எங்களுக்கு தெரியாம ஒரு குட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா? நீ என் கூட வந்தீனா கிடைச்சிரும் குட்டி. நம்பிக்கை இல்ல. ராஜ கலை. நீ என்னமா உனக்கு நம்பிக்கை இல்லங்கற? நம்பிக்கை எனக்குல இருக்கணும். முதல்ல வந்தவரை நான் நம்பணுங்க. உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாரா இல்ல இருக்குமா இருக்காதா நான் முடிவு பண்ணணும். நான் குட்டியை தாண்டி வேற எது மேல எது எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் தனியா நிக்கிறோம். இந்த இருட்ட போற இந்த நேரத்துல நான் என்னனாலும் செய்ய முடியும். இல்ல காமலக்காரனு நியாயமா காமலக்காரனு கண்டதெல்லாம் மஞ்சள்னு பழமொழி சொல்லுவாங்க. இல்லம்மா இருட்ட தான் போகுது. இந்த பத்தியா இந்த நேரம் பார்த்தா நீங்க அமர்த்துறது. அதனால நீங்க ஒண்ணு இங்க இருங்க,
சொல்லுங்க. சரின்னுட்டீங்கன்னா அனுமதி கொடுத்தா உள்ள போகலாம். சரின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அது சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஒருவேளை இல்லைன்னீங்கன்னா சம்மதம் இல்லைங்க, இங்க மான்குடிலாம் இல்ல, வேற இடத்துக்கு போகணும், போகணும். கொஞ்சம் சங்கடமா இருக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷமாயிரும். பாத்துக்கங்க பேசுறது. அதுக்கு மேல உங்க விருப்பம். இல்ல நீங்க சொல்றது எந்த விதத்துல சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. உங்களுக்கு புரிய வேணாம். குட்டி சரின்னு மட்டும் சொல்லுங்க. அது எப்படிங்க இல்லாத குட்டிக்கு நான் சரின்னு சொல்றது உங்க கணக்கு தெரியும், எங்க கணக்கு தெரியணும்ல? இல்ல இல்லங்கறீங்கல. ஆமா. போய் பாப்போம். இங்க இருங்க, அங்க நின்னு கொள்ளுங்க. அங்க என்ன வெச்சுக்கங்க. இங்க ஏங்க வர்றீங்க? என்ன அது அப்ப இடத்தை விட்டு தாண்டி கொஞ்சம் அது. நான் இப்போ உன் மேல ஒரு குற்றம் சுமத்துறேன். என்னன்னு? நீ ஒரு திருடின்னு ஒரு குற்றம் சுமத்துறேன். மெனக்கட்ட ஆளை கொண்டாந்துருக்காங்க பாருங்க. உன் மேல நான் ஒரு குற்றம் சுமத்துறேன்னு வை. சரி. இந்த புள்ள ஒரு 10,000 ரூபாய் பணத்தை திருடிடுச்சுங்க. ஆத்தாடி. அப்படின்னு நான் சொல்றேனா? கடன் கூட வாங்க மாட்டேன். என்ன இருமா. பார்த்து தட்டி வார்த்தை. அப்படின்னு நான் சொல்றேன்னு வையேன். கடன் கூட வாங்க மாட்டேனா அப்ப நீ திருட்டு வேலை தான் பாக்குறேன்னு. இல்லையே. அப்ப வந்தால கடன் வாங்க மாட்டேன். அப்படி இல்லங்க. இந்த வேலையில எந்த வேலையா இருந்தாலும் நான் பாப்பேன். நான் சொல்றத கேளுங்களேன். இப்போ நான் உங்க மேல பழி சுமத்துறேன். ஆமா. பழி சுமத்தி நான் வந்து நிக்கும் பொழுது இல்லையா, நான் எடுக்கலன்னு சொல்றேன் சொல்லிக்கிட்டு இங்கே நிக்கிறாளு. ஒருவேளை உன் பையன் பரிசோதனை பண்ண விடணுமா இல்லையா? ஆமா. பரிசோதனை பண்ண விடவே மாட்டேன், ஆனா நான் எடுக்கல அப்படின்னா யாரு திருட இதுல? இது வந்து வீண்வாதம். வீண்வாதம்லாம் நான் பேசல. இங்க பாருங்க குட்டி, இங்க பாருங்க. நீங்க வீணா வம்புக்காக சொல்றீங்க. குட்டி உள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். குட்டி உள்ள இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது நீங்க நியாயமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஏயா என் இடத்துல குட்டி இருக்குங்கிறியா, வாயா உள்ள வந்து பாரியா, எங்கேயா இருக்கு குட்டி அப்படின்னு நீ பேசியிருந்தீங்கன்னா நீ நியாயமான ஆளு. நான் கேக்குறேன், இந்த இடத்தோட வரமுறைகள் உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? தெரியாம இப்படி வேட்டையாட வந்திருப்பீங்க? ஒரு இடத்தின் தன்மை தெரியாம வர்றவர் வருவீங்க. என்ன கொடுமையா இருக்கு? என்ன கொடுமையா இருக்கு? அது மகாபாரதத்துல இருந்து வர்றேன்னு சொல்ல தெரியுது, மான்குட்டி இங்கதான் பாத்தேன்னு சொல்ல தெரியுது, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரமுறைன்னு தெரியாதா? மகாபாரதத்துல அஸ்வமேத யாகம் நடத்தி திக்குஜெயம் மேற்கொண்டார்கள். அசோக குதிரை எங்கே எல்லாம் ஓடுதோ அங்கே எல்லாம் பாண்டவர்களுக்கு கீழே கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பாரத போர் முடிந்ததற்கு பிறகு நடந்த கதை அது. அசோக குதிரை முன்னோட அர்ஜுனன் பின்னாடியே குதிரையில போயிட்டு இருக்கான். குதிரை திடீர்னு ஒரு வனத்துக்குள்ள போச்சு. ஒரு வனத்துக்குள்ள திடீர்னு போன குதிரை அவ்வளவு நேரம் ஓடின ஆண் குதிரை அந்த வனத்துக்குள்ள போனோட பொம்பளை குதிரையா மாறிடுச்சு. இவன் பார்த்தா என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு போனவங்க எல்லாம் பாட்டி வச்சுட்டான். அங்க போற வரையும் தெரியாதுமா அவனுக்கு இந்த வனத்துக்குள்ள போனா ஆண் பெண்ணாக மாறி விடுவார்கள் என்று. அப்பதான் ஒரு குருவி இருக்குல்ல, பறவை, அது வந்து சொன்னிச்சு, இப்படியாக சென்றால் இந்த வனத்துக்குள் சென்ற ஆண்கள் எல்லாம் பெண்ணாக மாறி விடுவார்கள், நீங்க வனத்தை தாண்டி வேற பக்கமா போங்க, அது அடுத்த திசையில குதிரை வந்துடும் அப்படின்னு. அந்த போய் வெளியில வந்து சொல்ல குதிரை வெளியில வந்த உடனே மறுபடியும் ஆண் குதிரையை மாறிடுச்சு. அப்ப ஒரு இடத்தை அந்த இடத்துக்கு போய் தான் அந்த இடத்துடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா இல்லையா? இப்ப இங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதா வந்திருக்கீங்க. புடிச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன். ஆதிகரவனே நான் கேக்குறேன், நான் பிடிக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு சங்கடம் இல்லங்க? இருக்கிறதா இருந்தா நீங்க தாராளமா புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். எங்க அப்பா ஏற்கனவே காவல் நிறைவு பெறும் தருவாயில இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சாங்க பண்ண எனக்கு ஆசையா இல்ல? நான் பாக்குறேன், கேக்குறேன், ஏன் பொருளா அது? உங்களுக்கு சொந்தமான தானே, உங்க பொருளை வச்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குமா? என் முகத்தை பார்த்தா களவாணித்தனமா தெரியுதா? இல்ல நீங்க மறுக்கறீங்க. வீணா பழி சுமத்துறமா இருக்குல்ல? மறுக்கறீங்க, அது நல்லா தெரியுது. ஏங்க வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கவே மாட்டேன். இல்ல நல்லா கிடந்தா எடு. பெரிய திருட்டு கூட்ட தலைவர் மாதிரியே இருக்க பாருங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, இவங்க பெரிய தர்மகர்த்தா மாயே, நாங்க திருட்டு கூட்டத்துக்கு தலைவி. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் தர்மகர்த்தா மாயே இருந்தா இருந்து போங்க, அதை பத்தி பிரச்சனை எனக்கு. ஏதாவது ஒரு பொருள் கையில வச்சிருந்தோம்னா இருக்கா இல்லையான்னு கேட்டா கையை திறந்து காட்டலாம். அதுக்காண்டி உள்ள கூட்டிட்டு போய் காட்ட முடியாதுல்ல. வாயை பொத்துக்க முதல்ல. ஆதிகருடமனே நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து வரவழைத்து வரவழைத்து. அது ஏன் பாட்டுங்க நீங்க எங்க பாருங்க? ஐயா ஊதினார் செங்குடனே அந்த உலகளந்த மாயவனே 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 உலகளந்த மாயவனே. இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரே, ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார். திருவண்ண சோலையிலே மாநகரே வந்திடுமா, வேறுவன தேடிடுங்க, வேறுவன தேடிடுங்க, வேடுவன தேடி போங்க, வேடுவன தேடி பாருங்க, கச்ச நல்ல
ஆகுது கருப்பசாமி தங்க கலசம் என்னது பதமுள்ள பாண்டியரு பட்டு கட்டும் பவரரு ஆடு விளையாடு நாமே ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா அண்ணாத்த ஆடுற ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேகதா கட்டிக்கோ கட்டிக்கோ அத்தோரமேயும் குறுமாடு அவ போட்டாத்தா உனக்கு சாப்பாடு சிறுனா சிறுவே கிருனா கிருனா அண்ணாத்த ஆடுற ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேகதா கட்டிக்கோ கட்டிக்கோ படுகு பட்டுக்கு வலது பக்கம் பாரு சும்மா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது ஒரு ஆறு மச்சான பாரடி மாட்டாரா உள்ளாலடி மச்சான பாரடி மச்ச உள்ளாலடி ஆளு நல்ல ஆளு வாழ நல்ல நீளோ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ராசா 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 மன்மத ராசா லேசா 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 என்னோட லேசா ராசா 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 மன்மத ராசா லேசா 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 அடி லேசா சொல்லி அடிப்பேனையா அடிச்சேன்னு நினைத்தி அடிதானையா எட்டாத கை பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இத்தந்தா இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி 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 அடிப்பேனையா அடிச்சேன்னு நினைத்தி மாடி குண்டான அங்கல சொல்லுங்க விசு வந்துருச்சு அது என்ன ஃபிக்ஸ் வர மாதிரி இல்ல வேணும்னே பண்ற மாதிரியே இருக்கு பெல்ட் கூட இப்ப பாருங்க இல்ல இல்ல விசு நினைக்கிறேன் ஆ? அவன் சுத்தி எழுத்துல ஒரு இரும்பு கொடுக்குறாங்க அப்படியா? காயாத கானகத்தே இன்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் பாடிட்டு பாடுவோம் இப்ப இத பாடிட்டு அடையாளம் பாட்டு பாடுவோம் பாட்டு எத்தனை பாட்டு வேணும் காயாத கானகத்தே இன்றுள்ளாவும் நற்காரிகையே நின்றுள்ளாவும் நற்காரிக ஏ மேயாதமான் இது மேயாதமான் ஆ மேயாதமான் மேயாத மான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேயாத மான் மேயாத மான் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புனுகும் கமலும் கடமங்கள் அணிந்து சுழங்கு படம் தமிழ் மேயாதமான் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் பொடுகுங்குமலும் மங்களனின்று சுழன்று பறந்தது மேயாத மான் காணக்குறவர் கண்மணியின வளர் காணக்குயிலின் நிகர்குழலுடையது காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயில நிகழ்குரலுடையது காணக்குறவர் கண்மணியின வளர் காணக்குயிலின் நிகர்குழலுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்குரலுடையது மேயாத மான் தாவி தாவி இதனையொரு குணமதில் வேகம் தெரியாவானின் குணமது தாவி தாவி தினையொரு புலமதில் வேகல் கலிய வளமதில் உடையது தாவி தாவி இதனையொரு குணமதில் வேகம் தெரியாவானின் குணமது மேயாதமான் தாவி தாவி தினமதில் உடையது வேவல் கலிய வளமதில் உடையது மேயாத மான் 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 தேனும் பாகும் திணிமாவும் தின்பதல்லாதொரு புள்ளொரு போதிலும் தேனம் பாகும் தினைமாவும் தின்பதலாதும் உள்ளொரு போகுது தேனும் பாகும் திணிமாவும் தின்பதல்லாதொரு புள்ளொரு போதிலும் சாயாத கொம்பரில் இருந்தாலும்
உண்டோ பசும்பொன் போன்ற நல்மேனி, பொன் போன்ற நல்மேனி புலங்கிட புவிதழ் அழகிய மார்பர் கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. பொய்யே பேச மாட்டீங்கல்ல, உண்மையை மட்டும் தானே பேசுவீங்க. உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டேன். நான் தானே பொய் பேசுனேங்கண்ணே. ஆமா, மான்குட்டி தானே தேடி வந்து சொன்னீங்க. மான்குட்டி தான் தெரியும். காண குறவர் கண்மணி யாரு? யாரு? ஐயோ, ரொம்ப நடிக்கிறீங்க. காண குறவர் கண்மணி நான் தானே, உங்களுக்கு தெரியாது? காண குறவர் கண்மணி இனவனர் காண குயிலின் நிகர்குரல் உடையது. என்ன எதுக்கு நீங்க தேடி வந்தீங்க? கல்யாணம் பண்ணி தான் வந்தேன். இங்க இருங்க, எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன், நடக்கிறதே வேற. சரி, உங்க அப்பா இடத்த காலி பண்ணுங்க. உங்க அப்பா கூப்பிடு. அண்ணே, அப்பா கூப்பிடு. அப்பா வரமாட்டாரு, ஏன்? அவர் உடல்நிலை சரியில்லை. அண்ணனை கூப்பிடுவேன். புரியல. என்ன ஆட்டு? அஞ்சரை வைங்க. திங்களூரங்கிய போதும் திங்களூரங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் என்றும் உறவை நாடுகின்றும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவு போலவே நிலவு போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொந்திடாமல் இன்பம் வளருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொந்திடாமல் இன்பம் வளருமா. அன்பை இணைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடுகின்றும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடும். கண்கள் கண்டு முன்னை தேடும் கவிதை பாட தூண்டும் கண்ணி பண்ணி வாமா ஆசை முத்தம் ஒன்று தாமா ஆசை முத்தம் ஒன்று தாமா. இதயவானிலே இல்ப கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே மூஞ்சல் ஆடும் பொழுதிலே வானம் பாடி ஜோடி காண பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா வானம் பாடி ஜோடி காண பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா. அண்ணே அண்ணே, கூட எங்க பாப்போம். காலையில உங்களை துறீங்களா நீங்க? அண்ணே வந்தார்ல வேடுவர், என்ன உங்க அண்ணன் இவ்வளவு அமைதியா வர்றாப்புல? என்னமோ நடந்திருக்கு. ஏன்னு எப்படி இருக்க அண்ணே? ஏன் இப்படி இருக்கிற? வேடுவர் இல்ல நான் சும்மா இருக்கேன் என்னைய பார்த்து ஆட அழுதுட்டு இருக்கேன். வேடுவர் என்னத்தான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. சாமி நீ கும்பிடுவா. பேசாம இருந்தவன ஏதோ ஆச்சு நினைச்சு அழுது. பேசாம இல்ல நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். சரவண பவ எனும் நாமமே சரவண பவன் என்னும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே நிம்மதி நான் அடைவேன் உன் நினைவிலே நான் கரைவேன் முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா சரவண பவன் என்னும் நாமமே சண்முகனே என்னும் வேடனே
வகையான ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறுதலை தேடி நானும் அலைகின்ற நேரமிதமாக்கும் நாமமே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணி இறங்கும் திருமுருகா வேளா உமையின் பாலா இதுதானா உந்தன் லீலை சரவண பவகுக சண்முகவோம் சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே வணங்குகின்றேன் முருகா வள்ளி வணங்குகின்றேன் சுவாமி வள்ளி வேடனாக வந்து உம்மிடத்திலே வினோதங்கள் பல புரிந்தது யாமே உன்னை திருமணம் செய்யும் நோக்கோடு எவ்வாறு செய்தோம் திருமணத்துக்கு சம்மதம் தானே இப்படி வேலோடு வந்திருந்தால் ஏதாவது பேசி இருப்பேனா முருகா தங்களை மனதுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வீகானை சமேத சுப்பிரமணியர் அழைக்க வேண்டும் இந்த அடியவள் தொழிலில் மென்மேலும் வளர வேண்டும் முருகா அப்படியாகட்டும் ஐயகோத்தர் அனைவரும் இன்று முதல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் என்றே அழைக்கட்டும் முழங்கட்டும் மேலவாத்தியம் மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. ஹலோ, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அங்கு ஏற்கல்வி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செல்தமிழ் பாவை. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி